டேய் ஐனி, இதை பார்த்தியா? படிச்சவனுக்கு வேலை இல்லை, இந்தியா தான் முதலிடமா. அதாவது 20ல இருந்து 24 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட 39% இளைஞர்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுது அறிக்கை. இது வந்து உலக நாடுகள்ல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து 0.% அப்புறம் வந்து 5.2 தான் ஜெர்மனி கடைசியா இருக்கு. ஆமா, இப்ப 39ங்கிறது ரொம்ப அதிகம். இன்னொன்னு இந்தியால தான் இளைஞர்கள் அதிகம். இங்கே இந்த மாதிரியான சென்சஸ் இருக்கிறது ஏத்துக்கவே முடியாது. அவங்களோட எதிர்காலத்தை அது ரொம்ப பெருசா பாதிக்கும். இந்த வயசுல தான் வந்து சம்பாதிக்கவே முடியும், 20ல இருந்து 29க்குள்ள. ஆனா இவ்வளவு பேர்த்துக்கு 39% வேலை இல்லை அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுல அவங்க குடும்பத்தோட நிலைமையை தான் என்னவா ஆகும். ஆமா, இதுல வந்து நம்ம ஒன்றிய அரசை ரொம்ப முக்கியமா கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பாஜக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா, நான் வருஷத்துக்கு 2 கோடி பேர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவேன். அவங்களோட முக்கியமான தேர்தல் பிரச்சாரம். அதுல ஒண்ணுதான் பக்கோடா வைக்க சொன்னதா. ஆமா, ஆனா வேலை கேட்ட இளைஞர்களை மோடி வந்து தெனாவட்ட என்ன சொல்றாருன்னா, போய் பக்கடா வைங்க, பக்கடா வைக்கிறது வேலைதான் அப்படின்னு சொல்லி. ஆமா இனி, ஆனா நீ 20ல இருந்து 24, 25ல இருந்து 29 வயசெல்லாம் ஒரு மனுஷன் உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய நேரம் இது. ஆனா இன்னைக்கு ஜெர்மனியை விட நம்ம வந்து வேலையின்மையில வந்து நம்ம அதிகமா இருக்கோம். இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை இவ்வளவு பெரிய மோசமா மாறி இருக்கு. அதுக்கு என்னதான் காரணம்? இந்த சமீபத்துல இந்த அரசு ஏற்றிருக்க பொருளாதார கொள்கை வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையுமே வந்து தனியாருக்கு தரை வார்க்கிற ஒரு போக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் தான் வந்து இளைஞர்களுக்கோ அல்லது வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கோ ஒரு மிகப்பெரிய சோர்ஸ். ஆனா இப்ப அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் கார்ப்பரேட் மயமாகி கார்ப்பரேட்டுகள் இவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. அப்ப கார்ப்பரேட்டுக்கு மோடி அரசு ஏராளமான சலுகைகள் கொடுத்தாலும் உற்பத்தி துறையில அவங்க வந்து இளைஞர்களை ஈடுபடுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். மேக் இன் இந்தியான்னு விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு இந்தியாங்கிற ஒரு தன்மையவே சிதைக்கிற வேலையை தான் பாஜக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீ இப்படி சொல்ற, ஆனா அவங்க வந்து வேலையை உருவாக்குறதுக்கு நாங்க பல திட்டங்களை வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே. நீங்க கேக்குறது சரிதான். அதாவது வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்திட்டம். அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1,00,000 கோடியை நீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு மோடி அரசு சொல்லுது. கொடுத்துட்டு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவாங்க. அந்த இளைஞர்களுக்கு நிரந்தரமா வேலை கொடுக்கணும்னு எந்த நிபந்தனையும் அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது என்ன சூழல்ல அவங்க வேலை பார்ப்பான்? நீ சொல்ற பார்த்தா இது ஊழலோட இது பெரிய ஊழலா இருக்கு. இனி நீ வந்து அவன் வேலையே இல்லை. ஆக்சுவலி மோடி ஆட்சினாலே ஊழல் ஆச்சு. நம்ம கடந்த வீடியோல நம்ம பேசியிருக்கோம், மோடி ஆட்சினாலே ஊழல் ஆச்சுட்டு. ஆனா ஒரு வேலை இல்லாம ஒருத்தவன் இருக்கிறான், அவன் மேல ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஆட்சியா தான் இன்னைக்கு மோடி ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு. கார்ப்பரேட்டுக்கு தாரை பார்க்கிற அதே நேரத்துல இந்துத்துவ ஐடியாலஜியும் ரொம்ப இன்டெப்தா இதுல அவங்க திணிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. ஏன்னா நீ விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. ஆமா, அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து உனக்கு நீ என்ன தொழில் பண்றியோ அந்த தொழில் நான் பயிற்சி வைக்கிறேன், அதுல நீ வந்து டேலண்ட் ஆயிக்கோன்னு சொல்லுது. நான் என்ன தொழில் பண்றேன் அப்படின்னா அது குல தொழிலுக்கு தான் வழிவகுக்கும். ஆமா, நீ சொல்ற உண்மைதான். அந்த திட்டத்தை கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடுமையா எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாஜக என்ன சொல்லிட்டு இருக்கு, நாங்க சாதனை பண்ணிட்டோம் வாய்ஸ் அவுடால இன்னைக்கு பேசிட்டு இருக்கு. புள்ளிவரம் என்ன சொல்லுது, வேலையில்லா திண்டாட்டத்துல இந்தியா தான் முதலிடம் அப்படின்னு சொல்லுது. பாஜக அதுக்கு என்ன சொல்ல போகுது? பாஜகவோட சாதனையே என்ன அப்படின்னா, இந்தியாவை இப்படி தெருவுக்கு கொண்டு வந்திருக்கிறது தான் பாஜகவோட சாதனை. இந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறதுல பாஜக காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் வேலையை பெருக்கிறதுல காட்டிட்டு தான் இந்த திண்டாட்டம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காது. இளைஞர்கள் வந்து கொஞ்சமாவது முன்னேறி இருப்பாங்க, இந்திய பொருளாதாரம்ங்கிறது வளர்ந்துருக்கும். ஆனா இது எதையுமே பண்ணாம இந்த புள்ளி விவரங்களை மறைக்கிற வேலையை மட்டும் பாஜக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து வந்து பாஜக அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, புள்ளி விவரங்களை வந்து மறைச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த டேட்டாவை பார்த்தா இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் வந்து இந்தியாவில வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது பகத்சிங்கோட ரொம்ப முக்கியமான வாக்கியம் ஒண்ணு இருக்கு, பாலுக்கு அல்லாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என்னோட இந்தியாவை பத்தியான கனவு அப்படின்னு அவர் ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஸோ அப்போ இந்த பகத்சிங் சுதந்திரத்துக்கு முன்னாடி கண்ட கனவு இப்போ வரைக்கும் வெறும் கனவா மட்டும்தான் இருக்கு. பல லட்சம் இளைஞர்கள் அந்த கனவை வந்து சுமந்துக்கிட்டு இன்னமும் வீதியில இறங்கி வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பாஜக அரசாங்கம் இதை எதையுமே பண்ணாம இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சு கலவரம் மூட்டுற வேலையை மட்டும் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப உஷாரா இருந்துகிட்டு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊண்ட விடாம வச்சிருக்கிறாங்க. இப்ப 2026 தேர்தலில் பாஜக என்ன பண்ணுது, அதிமுக பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு உள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க. இந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல பாஜக உள்ள வர முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க.